நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது ஏற்றம் தாழ்வு எல்லாத்துக்குமே குலசாமியோட சப்போர்ட்டு, குலசாமியோட கோபம், இது ரெண்டு தான். குலசாமி சந்தோஷப்படுத்தி வச்சுருக்கிற குடும்பம் எப்போவுமே மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும். குலசாமியை கும்பிடாத குடும்பம் விருத்திக்கு வராது. குலசாமியை கம்பல்சரி கும்பிட்டே ஆகணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, தாய் மனசை நோக விட்டுட்டு நீங்கள் ரோட்டில் போய் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதும், குலசாமியை கஷ்டப்படுத்திட்டு மற்ற கோயிலில் போய் நீங்கள் வணங்குறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ குலசாமியை எப்போயுமே வருஷம் தவறாமல் குலசாமியை கும்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்சி வெளியே போகும்போது குலசாமியை மனசில் நினச்சிக்கோங்க. எந்த ஒரு காரியம் புதுசாக நீங்கள் தொடங்கும் போது சரி, அன்றைக்கி நாள் முடிக்கும் போதும் சரி, ஆரம்பிக்கும் போது உங்கள் குலசாமியை மதுரவீரா என்னை இன்றைக்கி நல்லபடியாக என்னோடய நாள் இன்றைக்கி நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த நாளை துவங்குங்க. அதே மாதிரி முடிஞ்ச உடனே மதுரவீரா ஐயா இன்றைக்கி எனக்கு நல்லா இருந்துச்சு, இதே மாதிரி அடுத்த நாள் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போனாலே நாளுக்கு நாள் நமக்கு வளர்ச்சி தான், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது மதுரை வீரன்றது நான் சொன்னேன். அவங்கவுங்க குலசாமியை நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம். குலசாமியோட பிரச்சனை அது மற்ற சாமிக்கு எல்லாத்துக்குமே கருப்பு செட் ஆகும். குலசாமிகளுக்கு ஒரு சில குலசாமிக்கு கருப்பு செட் ஆகாது. ஸோ அந்த கருப்பு அவங்க போட்டாங்கனாலே கண்டிப்பாக அன்றைக்கி அவங்களுக்கு ரத்த காவு வாங்கும், ரத்தம் அடிப்படும். ஏதாவது ஒரு பைக்கில் போவாங்க, ஏதோ ஒரு அடிப்படும், கட்டை விரலில் அடிப்படும், ஏதாவது ஒரு விதமாக ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு கருப்பு அவங்க கும்புற குலசாமிக்கு ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்காதனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. ஸோ அந்த கருப்பு போடும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும். கடங்காரன் எப்போயோ வாங்கியிருப்பாங்க, அவன் கொஞ்சம் அமைதியாகவே இருப்பான், திடீர்னு அவன் நின்று சண்டை போடுவான். இந்த மாதிரி மன அமைதி இல்லாமல் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கருப்பு. ஒரு சிலருக்கு செட் ஆயிரும். ஏன்னா அந்த சாமி இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வீரனுக்கு கருப்பு செட் ஆகும், இப்போ கருப்பு சாமிக்கு கருப்பு செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சில குலசாமிக்கு கருப்பு செட் ஆகும், ஒரு சில சாமிக்கு கருப்பு ஆகாது. தீபாவளிக்கு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்க, அதில் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, அம்மாவுக்கு எடுக்கலை. அப்போ அந்த தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஸோ அதுதான் குலசாமி. நம்ம ஆக்கி அரிச்சு சாப்பிட்றோம் கொள்கிறோம் எல்லாம், வருஷத்தில் ஒரு நாள் தெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் பண்ணுவோம். அதை தவறாமல் பண்ணும். ஏன்னா அந்த நாள் அந்த குலசாமி எதிர்பார்க்கும், இன்றைக்கி நம்ம புள்ள வருவான், இன்றைக்கி நம்ம பொண்ணு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும். எதிர்பார்ப்பு தான் பயங்கரமான ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒருத்தவங்க எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்கன்னா அதோட விளைவு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த கோபம் தான் அந்த குடும்பத்தில் குலசாமியோட குறைபாடுன்னு சொல்கிறது. அந்த குறைபாடு இருக்கிறது வரை நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது நஷ்டத்தில் தான் முடியும், அது கஷ்டத்தில் தான் முடியும். ஸோ அந்த குலசாமியை மட்டும் நம்ம சந்தோஷமாக வச்சுருந்தோன்னா அந்த குடும்பம் உண்மையிலேயே நாளுக்கு நாள் முன்னேற்றம் கண்டுக்கிட்டே இருக்கும். இது அனுபவ ரீதியாக ஒருத்தவங்களுக்கு சொல்லி அவங்க அதை செஞ்சு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வரீங்கன்னு வைங்களா, அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு எந்திரம் எழுதி அதுக்குண்டான மந்திரம் சொல்லி அந்த எந்திரத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன். அந்த எந்திரம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா கூட உங்கள் குலசாமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நடக்கும். அதனால தான் என்கிட்ட வந்த உடனே பிரச்சனையை வாங்கிக்கிட்டு நான் பொருள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை குலசாமியை போய் கும்பிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு குலசாமி குறைபாடு இருக்குது, இல்லை இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நீங்கள் உட்கார இடத்த சுத்தம் பண்ணால் தான் உங்களை உட்கார வைக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எந்திரமே கொடுப்பேன். அப்போ தான் அது வேலை செய்யும். சண்டைனா இன்றைக்கி குடும்பம்னா சண்டை இல்லாத குடும்பம் இல்லை. எல்லாருக்குமே அது கோடியில் பிறண்டாலும் சரி, தெருக்கோடியில் இருந்தாலும் சரி, சண்டைன்றது கம்பல்சரி குடும்பத்தில். அதாவது சொல்லுவாங்க, இந்த ஊடலுக்கு பின்னாடி தான் கூடல்னுவாங்க. ஒரு சில சின்ன சின்ன சண்டைங்க வந்தால் தான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணுவாங்க. ஆனால் அந்த சண்டையினால் பிரிஞ்சு போன குடும்பங்கள் நிறையா இருக்குது. அதாவது ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, இப்போ ஒரு மனைவி சண்டை போடுறாங்கன்னா அது கணவன் புரிஞ்சுக்கணும், எதுக்காக இந்த சண்டை வருது, எதுக்காக இவங்க நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க. அதே மாதிரி மனைவி சண்டை போட்டாங்கன்னா கணவன் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத குடும்பம் தான் பிரிதலுக்கு போகுது. அந்த புரிஞ்சுக்கணும். இப்போ மனைவி பிடிவாதக்காரவங்க இருப்பாங்க, ஆனால் எதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்றதை கணவன் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் இந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர பிரிவு இருக்காது. மாந்திரிகத்தால் செய்ய முடியாத விஷயன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே பண்ணலாம். அதாவது ஒருத்தவங்களோட மரணம், எப்பயுமே நான் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் இதுதான், ஒருத்தவங்களோட மரணத்தை தடுக்க முடியாது. நாளைக்கு இறந்து போகிறாங்கன்னா அந்த மரணத்தை தடுக்க முடியாது. மற்றபடி எல்லா விஷயமே இன்றைக்கி மாந்திரிக, அதாவது என்ன சொல்லுவாங்க, எந்திரத்தால் மந்திரத்தால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் உலகத்தில் இல்லவே இல்லை. கூட்டு பிரார்த்தனை
பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து வெற்றி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடணுன்றது. ஏன்னா குறைகளை சொல்லக்கூடிய 100 பேர் வருவாங்க. அவங்களோட சேர்த்து நம்மளோட குறைகளை சொல்லும்போது அந்த பிரார்த்தனை வந்து பலிக்கும்னு சொல்லுவாங்க.